திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு திருக்குடமுழக்கு நன்னீராட்டு விழா நடைபெறுகிறது. வரும் திங்கட்கிழமை காலை அதிகாலை 6:10 மணிக்கு மேலாக இந்த திருக்குடமுழக்கு நன்னீராட்டு விழா நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் 3 ஆண்டுகளுக்கு முன்பே அதற்கான பணிகள் துவங்கியது. சுமார் 200 கோடி ரூபாய்க்கு மேல இதற்கான வளர்ச்சி திட்டப் பணிகள் பல்வேறு பணிகள் நடைபெற்றிருக்கிறது. கோவில் முழுமையாக கோவில் 6 மாதத்திற்கு முன்பாக ஒரு வருடத்துக்கு முன்பாக கோவில் இருந்ததற்கும் தற்போது இருப்பதற்கும் ஏராளமான வேறுபாடுகளை காண முடியும் அப்படின்னு பக்தர்கள் கூறும் அளவிற்கு மிக சிறப்பான ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. கடற்கரை பகுதியில் அந்த கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் கோவிலுடைய கீழ்ப்பகுதியில் அந்த கற்களை நிரப்பக்கூடிய பணிகள் அதுபோன்ற பணிகள் நடைபெற்று வருகிறது. பக்தர்களையும் கோவிலையும் காக்கும் வகையில் இது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த யாகசாலை பூஜை பணிகள் அப்படிங்கிறது 1ஆம் தேதி துவங்கியது. 12 கால யாகசாலை பூஜைகள் நடத்துவதற்காக இதற்காக சுமார் 300க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் 50க்கும் மேற்பட்ட பட்டாச்சாரியர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. கோயிலின் உள்ளே இருக்கக்கூடிய சண்முகர் அவருக்கு 49 குண்டங்கள் உள்ளிட்ட 76 குண்டங்கள் அமைக்கப்பட்டு இந்த யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகிறது. யாகசாலை பூஜை பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு உள்ளிட்ட அமைச்சர்கள் இங்கே பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். சிவாச்சாரியர்களுக்கான பணிகளை ஈடுபட்டு இருக்கக்கூடிய நிலையில் வளர்ச்சி திட்ட பணிகளும் ஏராளமான பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கோவிலில் யாத்திரிகர்கள் தங்குவதற்கான புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. கோவில் முழுமையாக வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்று முடியும் தருவாயில் இருக்கிறது. பிரதான ராஜ கோபுரம் 9 அடுக்குகளை கொண்டதாக இருக்கிறது. 9 கோபுர கலசங்கள் அதற்கான கலசங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தங்க முலாம் பூசப்பட்ட இந்த கலசங்கள் அதற்கான இறுதிக்கட்ட பணிகளை எட்டி வருகிறது. அதுபோன்ற காட்சிகளை தற்போது நாம் பார்க்க முடியும். அதோடு மட்டுமல்லாம சண்முகர் சுவாமி சுப்பிரமணியர் பரிவார தெய்வங்கள் அந்த பரிவார தெய்வங்களுக்கும் அதற்கான அந்த கலசங்கள் அமைக்கும் பணி அப்படிங்கிறது நடைபெற்று இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. வர்ணம் பூசும் பணி அப்படிங்கிறது பிரதான ராஜகோபுரம் வெள்ளை நிறத்தில் காணப்படுகிறது. மற்ற கோபுரங்களுக்கும் அந்த இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்களின் கோபுரங்கள் அந்த வர்ணம் பூசும் பணி அப்படிங்கிறது அது இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. கோவில் முழுமையாக திருச்செந்தூர் நகர் முழுமையாகவே அந்த திருச்செந்தூர் நகர்பகுதி முழுமையாகவும் கோயிலை சுற்றுவட்டார பகுதி முழுமையாகவும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. கோவில் முழுமையாக திருச்செந்தூர் நகரமே விழாக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்போம். சொல்லுங்கம்மா, இந்த திருச்செந்தூர் இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல இந்த குடமுழுக்கு நீராட்ட விழா நடைபெற இருக்கிறது. எப்படி நீங்க பார்க்கறீங்க? உள்ளூர் மக்களை எப்படி பார்க்கறீங்க? ஊர் எப்படி ஒரு சிறப்பா இருப்பதா நினைக்கிறீங்க? கோயிலில் ரொம்ப பிரம்மாண்டமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏற்பாடு எல்லாம் ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் கடவுள் முருகன் 6 படை வீட்டில் 2ஆம் படை வீடான நம்ம திருச்செந்தூர்ல குடமுழுக்கு இப்ப யாகசாலை 1ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் யாகசாலை எல்லாமே பிரம்மாண்டமா அழகா பண்ணிட்டு இருக்காங்க. கோயில் அலங்காரமே அவ்வளவு அழகா இருக்கு. ஏற்பாடும் சரி, பக்தர்கள் தங்குறதுக்கும் நிக்கிறதுக்கும் எல்லா இடத்துலயுமே அருமையா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம நினைச்ச காரியம் எதுனாலும் நம்மளுடைய முருகர்கிட்ட கேட்டா கண்டிப்பா நடக்கும். நம்ம என்ன வேணும் அப்படின்னு கேட்டு வரோமோ அதை நம்ம தந்தையாங்கிற முறையில என்ன பண்ணி கொடுப்பாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய முருகர் எல்லா ஏற்பாடும் தரமா செஞ்சு கொடுப்பாரு. என்னுடைய அனுபவத்துல எங்க அண்ணனுக்கு திருமணம் ரொம்ப காலதாமதமாகிட்டே இருந்துச்சு. நான் அப்பன் முருகர்கிட்ட ஒரு வேண்டுதலை போட்டேன். 3 மாசம் தான் எங்க அண்ணனுக்கு திருமணம் முடிஞ்சிட்டு. அதே மாதிரி மக்களுடைய வேண்டுதல் என்ன கேட்டாலும் நம்ம மனசு வருத்தப்படாத அளவுக்கு அவர் எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. இப்போதைக்கு இருக்கிற ஏற்பாடுகள் நம்ம குடமுழுக்கான ஏற்பாடு எல்லாம் பிரம்மாண்டமா பண்ணி வச்சிருக்காங்க. பக்தர்கள் பாதுகாப்பு இருக்கு. எங்க உட்காரணும், இருக்கிறதுக்கு எங்கேயுமே நம்ம நிக்க வேண்டாம். தண்ணி முதற்கொண்டு என்னென்ன நம்ம தேவையோ எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்காங்க. கோயில பிரம்மாண்டமா இருக்கு. எல்லா மக்களும் முருகரை தரிசிட்டு போகலாம். நீங்க பேசுறீங்களா? இந்த பகுதியை முழுமையாக பக்தர்களால் நிரம்பி காணப்படக்கூடிய நிலையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து போகக்கூடிய நிலையும் காணப்படுகிறது. தற்போது வேறொரு பக்தர் இருக்கார், அவருடன் கேட்போம். சொல்லுங்க, திருச்செந்தூர் குடமுழுக்கு விழா எவ்வாறு சிறப்பானதாக இருக்கிறது? நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? சிறப்புகள் சொல்லுங்க. நான் கும்போணத்திலிருந்து வந்திருக்கேன். ஓம் கருணை கடலே கந்தா போற்றி. அருமையான ஏற்பாடு. நம்ம தமிழக முதல்வர், அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் நல்ல முறையில், கடற்கரை அவ்வளவு நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம குடும்பத்தில் ஒரு திருமணம் தனிப்பட்ட முறையில் எப்படி செய்வோமோ அதுமாரி எல்லா இடத்துலையுமே வாழை மரங்கள் அதிகமாக இது பண்ணி சீரியல் லைட்லாம் போட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. தண்ணி தாகம்னா ஒவ்வொரு இடத்துலையும் குடிக்கிறதுக்கு தண்ணி, அதுமாரி அன்னதானம், வயிறுக்கு பசியார எல்லா இடத்துலையும் அன்னதானம். அருமையான ஏற்பாடு. தமிழக முதல்வர் மற்றும் இந்த ஏற்பாட்டினை செய்த கோயில் நிர்வாகம் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்தவர் நினைக்கிறீங்க? உங்களுக்கு எந்த அளவில் உங்க வாழ்க்கையில் அதுக்கான ஏதோ நிகழ்வுகள் எதுவும் இருக்குதா? முருகனிடம் என்ன வேணாலும் அப்படியே கிடக்குங்கய்யா. நம்மளாம் ஜீரோவிலேருந்து வந்திருக்கோம். ஒன்றுமே இல்லாமல் ஜீரோ லெவல்லேருந்து முருகன்கிட்ட வேண்டி
படிப்புலேருந்து நம்மளை திருமணத்திலேருந்து குழந்தைகள் பேர்லேருந்து எல்லாமே முருகன் கொடுத்துருக்கார். கண்கண்ட தெய்வம். நீங்கள் மனமுருக வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த முருகன் உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் கொடுப்பார். அனைத்து பக்த கோடிகளும் இந்த கும்பாபிஷேகத்திற்கு வந்து முருகனுடைய அருளை பெற எங்கள் ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய அறுபடை வீட்டில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து லோக்கல் தான், உள்ளூர்காரங்க தான். நம்ம என்ன நினச்சி நம்மளுடைய முருகரை கும்பிட வரோமோ கண்டிப்பாக அது நடக்கும். நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நம்ம அவர் சன்னதியில் கொண்டு நம்ம சொல்லும்போது அவர் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. இப்போ வந்து குடமுழுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் எங்கே பார்த்தாலுமே கோல்டன் கலரில் தங்கமாக ஜொலிக்கிறாரு. அதுவும் தமிழில் மந்திரம் ஓதுறாங்க. எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்களும் வாங்க மக்கள் எல்லாரும் வந்து நல்லா சாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க. 1ஆம் தேதியிலிருந்து குடமுழுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. 7ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க இருக்கு. மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் எல்லா பாதுகாப்பும் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம தமிழக அரசும் அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. கோயில் ரொம்ப பிரம்மாண்டமா அழகா இருக்குது. தமிழ் கடவுள் முருகர் பெருமானாலே ரொம்ப பிரம்மாண்டமான கடவுள். அப்படிங்க திருச்செந்தூரில் வந்து 2ஆம் படை வீடு கடற்கரை ஓரமாக இருக்கிறாரு. அது வந்து ஒரு நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற முருகப்பெருமானுடைய அவர்கிட்ட வைக்கிற வேண்டுதல் நிச்சயமாக நடக்கும். என்ன கேட்டு வாரீங்களோ அது கண்டிப்பாக நல்லா நடத்தி தருவார். அப்படி இதில் வர்ற 7ஆம் தேதி குடமுழுக்கு நன்னீராட்ட போகிறாங்க. 1ஆம் தேதியிலேருந்து குடமுழுக்குக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏகசால பூஜைகள்லாம் நடக்குது. நல்ல பிரம்மாண்டமாக செஞ்சு வச்சுருக்காங்க. கோயில் பழைய கோயில் மாதிரி இல்லை, இப்போ நல்ல பிரம்மாண்டமாக நல்ல பெருசாக கட்டியிருக்காங்க. ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி கோயில் இருக்குது. இப்போ 7ஆம் தேதி நன்னீராட்ட போகிறாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. கோயிலை சுற்றி பாதுகாப்பு மற்ற தங்கும் இடம்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லா செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிலிருந்து வந்திருக்கோம். இந்த நன்னாறு விழாக வந்திருக்கோம். நம்முடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய ஆசையை பெறுவதற்காகவும் எங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றுவதற்காக தான் அங்கே வந்திருக்கோம். இப்போ இந்து அறநிலைத்துறை வந்து திருப்பதியில் ஏற்படுத்தியிருக்கிற இந்த வெயிட்டிங் ஹால் மாதிரி இங்கேயும் பண்ணி ஓரளவுக்கு சிறப்பாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தேன். இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி ஓரளவுக்கு கோயில் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த விழாவை சிறப்பாக செய்கிற தமிழக அரசுக்கும் திருச்செந்தூர் பகுதி வாழ் மக்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். லோகநாதன் சித்ரா. திருநெல்வேலியில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே குடமுழுக்குன்னு சொல்லி மதுரைக்கு கார் எடுத்துன்னு 9 மணிக்கு கிளம்பி 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போயிட்டோம். திடீர்னு இங்கே வந்து ஒன்று யாகஸ்தானமாக பார்க்கலான்ற மாதிரி சாமி சொல்லி இவங்களுக்கு போகலாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் பார்த்துட்டு போகலான்னு வந்து பார்த்தா நல்லா தரிசனம் கிடைச்சிது. சூப்பர். அவர் நினைச்சாதான் பார்க்க முடியும். அது மாதிரி முருகர் நினைச்சாதான் பார்க்க முடியும். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு எப்பவுமே சின்ன வயசுலேருந்தே முருகரோட பக்தர். நான் முருகர்னா ஓடிடுவேன். நான் எங்கே இருந்தாலும் சஷ்டியும் ரெகுலராக சொல்லிட்டு இருப்பேன். டியூஸ்டே விரதம் இருப்பேன். அதனாலயோ என்னமோ கடவுள் இன்னைக்கு எங்களை இங்கே வர வச்சு பார்க்குற தரிசனம் கொடுத்து நல்லது நடத்தி கொடுத்துருக்காரு. கும்பகோணத்திலிருந்து வந்த பக்தர் சொன்ன காட்சிகளை நீங்க கேட்டிருப்பீங்க. தொடர்ந்து இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது குடமுழுக்கு நன்னீராட்ட விளங்குறது மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதற்கான ஏற்பாடுகள், ஏராளமான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடியும். கடற்கரை பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நின்று கோபுரத்தை தரிசனம் செய்யும் வகையில் அந்த திருக்குடமுழுக்கு அந்த நன்னீராட்டு விழாவை பார்க்கும் வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக பக்தர்கள் முண்டியடித்து நெறித்து போகக்கூடாது என்பதற்காக பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலையிலேயே இந்த திருக்குடமுழுக்கு விழா நடைபெறும் அப்படிங்கிற காரணத்தினால மின் விளக்குகளும் ஏராளமான மின் விளக்குகளும் பொருத்தப்பட்டிருக்கிறது. அவர்களை நின்று காவல்துறையினர் கண்காணிக்கும் வகையில் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 5,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து கோபுர தரிசனம் அந்த திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வாறு பார்க்கக்கூடிய பக்தர்கள் மீது புனித நீரை தெளிக்கும் வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக 20 ட்ரோன்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. பட்டுக்கோட்டை பகுதியிலிருந்து 20 ட்ரோன்கள் வரவழைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் ஏற்கனவே
பழனி உள்ளிட்ட பல்வேறு கோயில்களினுடைய குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டு இந்த புனித நீர் தெளிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதற்கான பணிகள் அதற்கான முன்னோட்டம் இன்று செய்து காண்பிக்கப்பட்டு அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய ஆல்பர்ட் ஜான் முன்னிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. எங்கெங்கு பக்தர்கள் அதிகமாக கூடக்கூடிய நிகழ்வு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அதற்கான அந்த பகுதிகளில் அந்த ட்ரோன்கள் மூலமாக தெளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. கோயில் முழுமையாக வாழை மரங்கள் தோரணம் கட்டும் பணி தற்போது துவங்கி இருக்கிறது. செவ்வாழை மரங்கள் லாரிகளில் கொண்டு வரப்பட்டு கோவில் முழுமையாக அலங்கார வளைவுகள் அமைக்கக்கூடிய அந்த பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தூய்மை பணிகளை பொறுத்தவரை கோவிலில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் உடனடியாக அந்த தூய்மை பணிகளில் மேற்கொண்டு அந்த எங்கேயும் குப்பைகள் தேங்காவண்ணம் மிகச் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். காவல்துறை 5000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களிலிருந்து சுகாதார பணியாளர்கள், அதிகாரிகள், மருத்துவர்கள் வரக்கூடிய அந்த பக்தர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக சரி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக அந்த மருத்துவ குழுவினர் ஏராளமாக மற்ற மாவட்டங்களிலும் வந்திருக்கிறார்கள். அதுபோன்ற நிகழ்வுகளும் இருக்கிறது. பேருந்து போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள், அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, சென்னை, கோவை உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் திருச்செந்தூருக்கு இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சுமார் 600 பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தற்காலிக பேருந்து நிலையங்களிலிருந்து கோவிலுக்கு வருவதற்காக ஒரு பேருந்து நிலையத்திலிருந்து 10 பேருந்துகள் வீதம் 30 பேருந்துகள் அதாவது திருச்செந்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து கோவிலுக்கு இயக்கப்படும் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே குடிநீர் வசதிகளை மேம்படுத்தும் வகையில் தனியார் பங்களிப்போடு இந்த குடிநீர் வரக்கூடிய பக்தர்களுக்கு சுமார் ஒரு 500 மீட்டர் தொலைவில் ஒரு குடிநீர் பந்தல் அப்படிங்கிற அடிப்படையில் குடிநீர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு ஏராளமான தண்ணீர் கேன்களை கொண்டு அவர்கள் குடிநீர் வழங்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த குடிநீர் வழங்கக்கூடியது ஒரு வாரத்திற்கு மேலாகவே இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடற்கரை பகுதியில் இந்த கடல் நிலப்பரப்பை சற்று அதிகப்படுத்தும் வகையில் கோவிலை பாதுகாக்கும் வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கருங்கற்கள், பாறாங்கற்களை கொண்டு அதில் போடப்பட்டு அந்த பகுதி முழுமையாக கடற்கரை பகுதியில் சற்று கோவிலினுடைய பகுதி நிலப்பரப்பை சற்று அதிகப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது 6க்கும் மேற்பட்ட பெரிய ஹிட்டாச்சி போன்ற அந்த பெரிய இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு, JCB போன்ற இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் தங்குதடையின்றி முருகனை தரிசனம் செய்யும் விதமாக இந்த குடமுழக்கு திருவிழாவை காணும் விதமாக அனைத்து ஏற்பாடுகளையும் மிகச் சிறப்பாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். கோவிலுக்கு மேலாக அந்த கோவிலுக்கு மேலாக ஒரு 800க்கும் மேற்பட்டவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படக்கூடிய நிலையில் 10 லட்சம் பக்தர்கள் ஆங்காங்கே 20க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து சுவாமியை தரிசனம் செய்யக்கூடிய வகையிலும் குடமுழுக்கை காணக்கூடிய வகையிலும் விரிவான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது.